சின்ன படகுல ஒரு ஃபேமஸான ஸ்னைப்பர் அவனோட ஸ்னைப்பர் எல்லாத்தையும் அவனோட உடம்புல செட் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டு இவனுக்கு தூரத்துல இருக்கிற ஒரு மலைக்கிட்ட வந்து அதை வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய வீடு இருக்கு. அங்க ஒரு பெரிய பணக்காரர் இருக்கான். இவன் வெளியில வரும்போது சாதாரணமாலாம் வரமாட்டான். ஒரு மிலிட்ரி படையே அவன் பின்னாடி வரும். இப்போ வந்து அவன் ஸ்விம் பண்றதுக்கான டைமிங், அதனால இவன் ஸ்விம் பண்ற டைமிங்கா பார்த்து இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு தான் இந்த ஸ்னைப்பர் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவனை எய்ம் பண்ணும்போது பார்த்தா சைட்ல இவனை ஒரு கார்டு பாத்துறாரு. அதனால இவன் கிட்ட வர இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த கார்டை வந்து ஷூட் பண்ணிடுறான். ஏன்னா இவன் மட்டும் அலர்ட் பண்ணா இவனோட பிளானே சொதப்பிடும். அதனால அடுத்து வந்து எய்ம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஒரு ட்ரோன் கேமரா மூலியமா இங்க இருக்கிறத இவன் வந்து மத்த செக்யூரிட்டிஸ் பார்த்து அலர்ட் பண்ணி அங்க இருக்கிற அந்த பணக்காரனை தண்ணிக்குள்ள மூழ்க வச்சிடுறாங்க. எவ்வளவு நேரம் தானே தண்ணிக்குள்ள மூழ்கி இருப்பீங்க அப்படின்னு இவன் டைம் கால்குலேட் பண்ணி வெளியில கரெக்டா அவங்க வரும்போது சுட அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டும் காலி. பார்த்ததும் அங்க இருக்கிற இன்னொரு செக்யூரிட்டி கார்டு என்ன பண்றாருன்னா, சீக்கிரம் தண்ணிக்குள்ள போயிருங்க அப்படின்னு அந்த பணக்காரன சொல்றாரு. இவரும் வந்து மூச்சு இழுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணி கரைக்கு வந்து இப்ப போகணும். இவன் அதே மாதிரி டைம் கால்குலேட் பண்ணி அவன் வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்றான். அப்படியே அவன் கரெக்டா கரையை ரீச் பண்ணதுமே கரெக்டா அவன் ஷூட் பண்ண இப்ப அந்த பணக்காரன் காலி.